நேயர்கள் அனைவருக்கும் மரபு வழி தமிழ் மருத்துவ தன்வந்திரி கிளினிக் மரபு வழி தமிழ் மருத்துவத்தின் காலை வணக்கங்கள். சரி, ஓகே. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? டெய்லி ஒரு குறிப்புகள் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. ஏகப்பட்ட வியூஸ் நீங்க பாக்குறீங்க. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த உடல் நலம் மருத்துவம் அப்படின்றது ஒரு சிலரின் கைகளில் சிக்கி அதோட அழிஞ்சு போயிடக்கூடாது. வளரும் தலைமுறையினர்கிட்டையும் கொண்டு போய் சேர்ப்பது அப்படின்றதுதான் எங்களுடைய முக்கியமான நோக்கமா இருக்கு. இது எங்க தாத்தா எங்க அப்பாவோட அப்பாவுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. எங்க தாத்தா எங்க அப்பாவுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. எங்க அப்பா எனக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி தான் மரபு வழியா இது வந்துட்டே இருக்கும். இது என்னுடைய குடும்பத்துக்குள்ளவே இது முடிஞ்சிடக்கூடாது. முன்னாடி மீடியாக்கள் இல்லை, எழுத்து வடிவங்கள் இல்லை. அதனால வாய்மொழியா சொல்லுவாங்க. குரு சிஷ்ய பரம்பரை இருந்தது. அது சொல்லுவாங்க, ஒருத்தவங்க கேட்டுக்குவாங்க. குறிப்பு கூட எடுத்து வச்சுக்க மாட்டாங்க. எல்லாம் பைஹார்ட்டா தான் வச்சிருப்பாங்க. அப்படியே அந்த மருந்து பிராக்டிஸ் பண்ணுவாங்க. அந்த ஊர்ல இருக்கிற மக்களுக்கு கொடுப்பாங்க. அவங்களுக்கு சுகமாயிரும். அதுக்காக அவங்க கிட்ட பணமோ பொருளோ எதுவுமே வாங்குறது இல்லை. ஆனா இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகமயம் ஆயிடுச்சு. இந்த நாடே உலகமயம் ஆயிடுச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பொருள் எங்க வேணாலும் வைக்கலாம், ஒரு பொருள் யார் வேணாலும் செய்யலாம், ஒரு பொருள் யார் வேணாலும் பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் வந்துருச்சு. இந்த காலகட்டத்திலேயே மருத்துவத்தை நான் தான் பண்ணுவேன், மருத்துவத்தை வேற யாரும் பண்ணக்கூடாது அப்படின்றதுலாம் லாஜிக்கே இல்லாத ஒரு விஷயம் ஆயிடுச்சு. நமக்கு தேவை என்ன? ஒரு ஐடியா. அந்த ஐடியா எங்கிருந்து கிடைச்சாலும் நல்லதுதான். இதை நானே சம்பாதிக்கணும், நீங்க எல்லாம் நோயாளிகள் எல்லாரும் என்னோட கிளினிக்கே வரணும், நோயாளிகள் எல்லாருக்கும் நானே ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன் அப்படின்றது முடியாத காரியம். ஏன்னு கேட்டா, எனக்கு இருக்குது 24 மணி நேரம். அதுல கண்டிப்பா நான் 10 மணி நேரம் நான் எனக்காக நான் அதை உபயோகப்படுத்திக்கணும். தூங்குறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, குடும்பத்துக்கு கூட இருக்கிறதுக்கு. அப்புறம் மீதி உள்ள ஒரு 8 மணி நேரத்துல எத்தனை பேரை பார்க்க முடியும் நானு? அதனால எல்லாருக்கும் வைத்தியம் பார்க்கறதுன்றது முடியாத காரியம். அதனால என்ன பண்றோம் அப்படின்னா, எங்களுக்கு தெரிஞ்ச மருத்துவ குறிப்புகளை உங்ககிட்ட சொல்றோம். நீங்க அதை பயன்படுத்திக்கிங்க. முடிஞ்சவங்க பயன்படுத்திங்க. இல்லாத போன்ல எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. நான் அதை எப்படி உங்களுக்கு அதை செய்யணும் அப்படின்றத நான் போன்ல சொல்லித்தரேன். நீங்க அந்த மாதிரி செஞ்சுக்கிங்க. ஒரு சில பொருட்கள் கடைகள்ல கிடைக்கலாம், ஒரு சில பொருட்கள் கடையில கிடைக்காது. அந்த கிடைக்காத பொருளை நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். நீங்க அதை வச்சு ஒரு மருந்து, சின்னதா ஒரு மருந்து நீங்க செஞ்சு முடிச்சுக்கீங்க. அதை வச்சு சாப்பிட்டுக்குங்க. அதனால பயன்பெறுங்க. இப்போ சர்வே என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தண்ணி ஒருத்தர் ஒரு 100 ரூபாய் சம்பாதிக்கிறான்னு வச்சுங்களேன், அதுல ஒரு 10 ரூபாய் தண்ணிக்காக செலவு பண்ணிடுறான். இன்னொரு 10 ரூபாய் இந்த மஸ்கிட்டோ காயில், மஸ்கிட்டோ மேட்டு, இந்த மஸ்கிட்டோ சமாச்சாரம், கொசுக்களுக்காகவே அவன் செலவு பண்ணிடுறான். இன்னொரு 20% 25% என்னன்னு கேட்டா, இந்த ஹெல்த், இந்த டிசீஸ், மெடிசின், ஹாஸ்பிட்டாலிட்டி எல்லாம் கேட்டா எல்லாம் ஒண்ணுதான். பிரச்சனைக்கே நோய் வருது இல்ல, இந்த பிரச்சனைக்கு தீர்வு கவுன்சிலிங்காக இருக்கட்டும், இல்லை ட்ரீட்மெண்ட்டாக இருக்கட்டும், அல்லது ரீஹேப் என்ன சொல்றது, மறுவாழ்வுன்னு சொல்றாங்களே, அந்த மறுவாழ்வு அதுவாக இருக்கட்டும், இல்லை பிசியோதெரபின்னு சொல்றாங்க, இயன்முறை மருத்துவம், அதுக்காகட்டும் 25% அதுக்காகவே செலவு பண்ணிடுறோம். ஒரு 10, 20, 21, ஒரு 25, 45% போயிடுச்சா? 45 ரூபா 100 ரூபாயில போயிடுச்சு. அப்புறம் வாங்கின கடனை கொடுக்கறதுக்கு ஒரு 25%. மீதி இருக்கிறதுல என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, என்டர்டெயின்மெண்ட் எக்ஸ்பென்சஸ்னு வந்துடுது. மீதி என்ன சேவிங் பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜீரோ தான். அவன் என்ன கேட்டா, பட்ஜெட்ல துண்டு. அவன் வாங்குற சம்பளத்துல மாசம் ஒரு நோய்க்கு நான் மருந்து போகணும் அப்படின்னா 4000 ரூபாய் 5000 ரூபாய் ஆகுது. அவன் வாங்குற சம்பளத்துல பெரும்பகுதி அதுக்கே செலவு பண்ணிட்டான்னா குடும்பத்தை சரியா பண்ண முடியாது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இந்த ஒரே லைன்ல எல்லாமே நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. நோயற்ற வாழ்வு எவங்கன்னா அவன் கோடீஸ்வரன். ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியதில்லை, வெஹிக்கிள் புக் பண்ண வேண்டியதில்லை, ஓலா வருமா உபர் வருமா வெயிட் பண்ண வேண்டியதில்லை, கால் டாக்ஸிக்கு வெயிட் பண்ண வேண்டியதில்லை. அப்புறம் என்ன சொல்றது, இப்போ அட்டெண்டன்ஸ் வேணும். எல்லா ஹாஸ்பிட்டலையும் போனா பண்ணாத பெட் அட்மிஷன் தான் போட்டுறாங்க. அட்மிஷன் சார், அட்மிஷன் இருக்கணும். 3 நாள் அட்மிஷன். 3 நாள் அட்மிஷன்னா ஒரு நாளைக்கு 3000 ரூபாய், 3 9000 ரூபாய், ஒரு 5000 ரூபாய் மெடிசின், பிளஸ் ஒரு அட்டெண்டர் இருக்கணும். இந்த அட்டெண்டருக்கு சாப்பாடு, அட்டெண்டர்ஸ்க்கு சாப்பாடு எல்லாத்தையும் சேர்த்து நீங்க வெளியே வரும்போது ஒரு பெரிய பில் ரிசிப்ட் கொடுப்பாங்க. அது நீங்க பாக்கெட்ல இருக்கிற பணத்தால பே பண்ண முடியாது. கண்டிப்பா அதுக்கு என்ன ஏடிஎம் கார்டு, ஸ்வைப்பிங் கார்டு அந்த மாதிரி வச்சுதான் நீங்க பே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு பில்லு பெருசா போடுவாங்க. அவங்கள சொல்லி குற்றம் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு டாக்டர் சீட் வாங்குறதுக்கு 1 கோடி ரூபாய் செலவாகுது. ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு 3 கோடி ரூபாய் செலவாகுது. லீகல் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு. அதுக்காக எல்லாத்தையும் யார்கிட்ட வாங்குவாங்க? மக்களாகிய நம்ம கிட்ட தான் வாங்கி ஆகணும். சரி, ஓகே. இது பெரிய பெரிய வியாதிக்கு கரெக்ட். ஒரு ஹார்ட் டிசீஸ் வருது, பைபாஸ் பண்ணணும், க்ளோஸ் ஹார்ட் பண்ணணும், டிவைஸ் போடணும், அவர் ஆஞ்சியோபிளாஸ்ட் பண்ணணும், அதுக்கெல்லாம் இது போடுறாங்க. ஓகே. ஒரு டிரான்ஸ்பிளான்டேஷன் இருக்கு, ஆர்த்தோ மூட்டு டிரான்ஸ்பிளான்டேஷன் இருக்கு, அதுக்கு ஓகே. பெரிய பெரிய வியாதிகளுக்கு நீங்க ஹாஸ்பிட்டல் பண்றீங்க,
ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, அதுக்கெல்லாம் ஓகே. சின்ன ஒரு பிரச்சனை, இப்போ பாத்தீங்களா வயிறு கண்டினியூஸா வலிச்சுட்டே இருக்கு, ஒருத்தவங்களுக்கு காலையில எழுந்திரிச்சோன்னா மலம் வந்து ஒழுங்கா வெளியே போகல, இதுக்கு என்னடா கேட்டா இதுக்கு சார் ஒரு 2 நாள் அட்மிஷன் போட்டுருவோம் சார். நீங்க ரிசப்ஷன்ல கொண்டு போய் நீங்க எந்த டிசீஸ் சொன்னாலும் சொல்றாங்க சார் ஒரு 2 நாள் அட்மிஷன் போட்டு பார்த்துடலாம் சார். அது வந்து எல்லாமே எழுதி கொடுப்பாங்க. எம்ஹெச்ன்னு சொல்லுவாங்க, மாஸ்டர் ஹெல்த் செக்அப்னு போட்டு இசிஜி பண்ணலாம், எக்ஸ்ரே பண்ணலாம், அது இது பண்ணலாம், இது பண்ணலாம். ஒரு படத்துல அந்த மாதிரி தான் காமெடி காப்பாங்க சார், வயிற்று வலின்னு போனால் ஸ்கேன் எடுக்கிறாங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. வேற என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் எடுத்துதான் ஆகணும். அனாட்டமியை வந்து புரிஞ்சுக்கிறது அவ்வளோ பெரிய விஷயம். இன்னைக்கு சின்ன விஷயமா இல்லை, ஒரு மனுஷனோட அனாட்டமின்றது பெரிய விந்தையான ஒரு சமாச்சாரம். கடவுளுடைய படைப்புல இந்த மனித உடம்புன்றது ஒரு அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு அரிய படைப்பு இந்த மனித உடம்பு, இந்த மனித பிறவி. சரி, ஓகே, நம்ம வந்து விஷயத்துக்கு வருவோம். இப்போ வந்து கான்ஸ்டிடியூஷன். இந்த கான்ஸ்டிடியூஷன் என்ன டாக்டர் அப்படின்னா, ஒழுங்கா இன்புட் அவுட்புட் ரெண்டுமே ஒன்றா இருக்கும். இன்புட் வந்து காலையில மதியம் நைட்டு 3 வேளையும் வந்து நல்ல டிஃபனா வந்து வகை வகையான சாப்பாடாக சாப்பிட்றோம். காலையில எந்திரிச்சது வந்து வெளியே போகணும்ல, போனால் தானே மறுநாள் காலையில நம்ம டிஃபன் சாப்பிட முடியும். அது வயிற்றுக்குள்ள வச்சுட்டே இருந்தால் என்ன ஆகும், மலம் வந்து அழுக ஆரம்பிச்சிடும். அழுக ஆரம்பிச்சா என்ன கேட்டால் பேட் பிரீத் வரும், அல்சர் வரும், ஸ்டொமக் அல்சர் வரும். இந்த ஸ்டொமக் அல்சர் ரொம்ப ப்ரொலாங் ஸ்டொமக் அல்சர்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து ஸ்டொமக் கேன்சர் ஃபார்ம் ஆயிடும். அதுக்கெல்லாம் என்ன ஒரு தீர்வு அப்படின்னா, மலம் ஒழுங்கா போகணும், அவ்வளோதான். நைட்டு சாப்பிட்றது காலையில மதியம், நைட்டு சாப்பிட்றீங்கன்னா காலையில மறுநாள் காலையில வெளியே போயிடணும். இதுக்கு என்ன டாக்டர் பண்ணலாம்? சின்ன விஷயம் தாங்க. ஒரு 4 வந்து பொருட்கள், மருந்து பொருட்கள், அதை வச்சு நீங்க வந்து தயார் பண்ணிட்டீங்க அப்படின்னா, மருந்து தயார் பண்ணிட்டீங்கன்னா மலம் வந்து சீக்கிரமா போயிடும். சுக்கு வீட்டில் இருக்கும், மிளகு, திப்பிலி, கடுகு ரோகிணி, முருக்கன் விதைன்னு சொல்லுவாங்க. வந்து மருத்துவ குறிப்பில் என்ன இருக்குன்னா பலாசு வித்துன்னு சொல்றோம், சீரகம், நேர்வாளம், இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு மருந்து தயார் பண்ணிக்கணும். அந்த மருந்தை என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நைட்டு படுக்கிறீங்களே, படுக்கும்போது ஒரு ஸ்பூன், பொடியா இருந்தால் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க, மாத்திரையா இருந்தால் ஒரு 2 டேப்லெட் போட்டுங்க. ஒரு 15 கிராம் டேப்லெட்டாக வந்து 2 டேப்லெட்டாக போட்டுக்கோங்க. போட்டுட்டீங்கன்னு வச்சுங்களேன், மறுநாள் காலையில் எழுந்திரிங்க, சொர்க்கம்னா சொர்க்கம், அப்படி ஒரு சொர்க்கம் உங்களுக்கு. சாப்பிட்டது வெளியே போயிடும். இன்புட் இருக்கும்போது அவுட்புட் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஒரு ஹியூமன் பாடி நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். முதல்ல என்ன பண்ணுவாங்க, கரெக்டாக வந்து நீங்கள் மலம் கழிக்கிறீங்களா, யூரின் கரெக்டாக போகிறீங்களா, கரெக்டாக சாப்பிட்றீங்களா, கரெக்டாக தூங்குறீங்களா, எல்லாமே கரெக்டாக நடந்துச்சு அப்படின்னா ஹியூமன் பாடியும் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இது என்னென்ன, இந்த மருந்து வந்து என்னென்ன பிரச்சனையை வந்து சரி பண்ணலாம், வயிற்று உபாதை, கேஸ்ட்ரிக்காக இருக்கலாம், அல்சராக இருக்கலாம், கான்ஸ்டிபியூஷனாக இருக்கலாம், அப்புறம் நெஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க, இந்த புளி அப்பமாக வந்துட்டு இருக்கும், அது அந்த பிரச்சனை எல்லாமே போயிடும். மலம் கட்டு மலம் உள்ள வந்து கட்டின்னு இருக்கோம், ஒரு நாளைக்கு 10 தடவை வெளியே போய் உட்காருவாங்க, டாய்லெட் ஓடிட்டு இருப்பாங்க, ஆனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் போவாங்க. அந்த மாதிரி இருந்தால் எந்த வேலைக்குமே உங்களால் போக முடியாது. அப்புறம் வந்து உடல்ல புழுக்கள், குடல் புழு, கொக்கி புழுன்னு சொல்லுவாங்க, உள்ள நாடா புழு இருக்கு, ஏகப்பட்ட புழுக்கள், சின்ன குழந்தைகளாம் கூட இருக்கும். அந்த புழுலாம் வந்து இந்த மருந்து சாப்பிட்டீங்கன்னா வெளியே வந்துடும். அப்புறம் வயிற்று உப்புசம், 2 இட்லி தான் டாக்டர் சாப்பிட்டேன், வயிறு எனக்கு வந்து ஒரே மதப்பா இருக்கு, உப்புசமா இருக்கு அப்படின்னா அது சரியா போயிடும். கபக்கட்டுன்னு சொல்லுவாங்க, இந்த சளி தொந்தரவு, வயிற்றுல வந்து இந்த மாதிரி மூக்குல ஒழுகிற சளி வந்து என்ன பண்ணா, சிலர் வந்து அப்படியே முழுகிடுவாங்க, வெளியே துப்ப மாட்டாங்க, முழுங்கி உள்ள போய் அந்த கபக்கட்டாயிரும், அதுவும் மலக்கட்டுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணும், அதுவும் வந்து சரியா போயிடும். நீங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க, சுக்கு, மிளகு, திப்பிலி, முருக்கன் விதை, இந்த பலாசு வித்துன்னு சொல்றாங்களா, அது, சீரகம், நேர்வாளம், இதை நீங்க நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கலாம். இது எங்க உங்களுக்கு அருகாமையில் கிடைக்கலாம், இல்லை வந்து தேவைப்பட்டா என்கிட்ட சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு கொரியர் அனுப்பிடுவோம். இதை சாப்பிட்டு பாருங்க, பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு நல்ல பிரச்சனைக்கு நல்ல தீர்வா இருக்கும். மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ள என்னுடைய நம்பர் இருக்கு, 9710304016 அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா dhanvantriclick@gmail.com என்ற ஒரு இதுக்கு வந்து மெயில் போட்டு விடுங்க, இல்லை ஃபேஸ்புக்கை வந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம். எல்லோருக்கும் இனிய வணக்கங்கள்.